வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மார்க்கெட் ஃபெயிலியரில் தேர்டு ஃபேக்டர் பப்ளிக் குட்ஸ்னு பார்க்குறோம். ப்ரொஃபஸர் சாமுவேல்சன் பால் சாமுவேல்சன் இந்த கான்செப்ட் ஆஃப் கலெக்டிவ் கன்சம்ஷன் குட் அப்படிங்கிறது பியூர் தியரி ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு தியரியை அவர் முதல்ல கொண்டு வந்தார் 1954. இது பப்ளிக் குட் அப்படின்னு சொல்லும்போது எதை பப்ளிக் குட்டுன்னு சொல்கிறோம்? எந்த ஒரு பொருள் பப்ளிக்குக்கு டோட்டலாக அவைலபிளாக இருக்கோ, எல்லா பப்ளிக்குக்கும் கன்சம்ஷனுக்கு ஃப்ரீயாக இருக்கோ, அதை நம்ம பப்ளிக் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒருத்தருடைய யூசேஜ் மற்றவரோட யூசேஜுக்கு எந்த விதத்துலேயும் தடையோ அல்லது குறைவான ஒரு யூசேஜுக்கோ வழிவகுக்க கூட இல்லாமல் இருக்கிறத பப்ளிக் குட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ சில குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்கானமியில் யூஸ் பண்ணுறாங்க, கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அந்த யார் அதை வேணும்னு ரொம்ப உபயோகப்படுத்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பர்ச்சேசிங் பவர் இருந்து அவங்களால வாங்க முடிஞ்சு யூஸ் பண்ணால் அதை ப்ரைவேட் குட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அந்த ப்ரைவேட் குட்ஸுங்கிறத நம்ம எக்ஸ்க்ளூடபிள்னு சொல்கிறோம். தட் இஸ் அந்த கன்சியூமர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அதை மற்றவர்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முடியாது, மற்றவர்களுக்கு அது கிடைக்காது, அந்த மாதிரி இருக்குது. அதை தான் ப்ரைவேட் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ பர்ச்சேஸ் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ப்ரைவேட் குட்ஸ் பை ஒன் பர்சன் prevents from the other using the same or buying the same. அந்த ஒரு பொருள் ஒருவர் பயன்படுத்திட்டார்னா அது அவருடைய பொருள் ஆகிடுது, அதனுடைய பயன்பாடு மற்றவருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அதை ப்ரைவேட் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோன்னா ஒரு மூவி டிக்கெட் வாங்குகிறோம். நம்ம போய் அந்த டிக்கெட்டை வாங்கி அந்த சீட்டில் உட்காந்துட்டோம்னா அது இன்னொருத்தருக்கு அந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம யூஸ் பண்ணிட்ட ஒரு பொருள் நமக்கு மட்டுமாகவே ஆகிடுது, அதனுடைய விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரைவேட் குட்ஸ். இதே ஆப்போசிட்டாக பப்ளிக் குட்ஸ்னு சொல்லும்போது இந்த பொதுவாக இதை எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதில் போட்டி இல்லை, நான் ரைவல்னு சொல்கிறோம். ஒருத்தர் பயன்படுத்துறதுனால மற்றவருடைய பயன்பாட்டுக்கு அது குறைவாக தான் கிடைக்கும் அல்லது பயன்படுத்தப்பட முடியாமல் போகும் அப்படின்னலாம் சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மூவி டிக்கெட் வாங்கினோன்னா நம்ம மட்டும்தான் அந்த சீட்டில் உட்கார முடியும், மற்றவர் அந்த சீட்டை நம்ம பயன்படுத்தும் போது பயன்படுத்த முடியாது, ஏன்னா அதுக்கு நம்ம விலை கொடுத்துருக்கோம். பட் வேற அப்படி இல்லை. ஒரு பப்ளிக் பார்க்கில் நடக்கிறோம், அப்போ நம்ம நடக்கும்போது இன்னொருத்தர் நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, அந்த காற்றை நம்ம மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. அவங்களும் நடக்கலாம், அவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குது, அவங்களாலேயும் அதை செய்ய முடியும். அதை தான் நம்ம பப்ளிக் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது ஸ்ட்ரீட் லைட்டு இல்லை ஒரு பிரிட்ஜ், யூசேஜ் ஆஃப் அ பிரிட்ஜு, இதெல்லாம் நம்ம பப்ளிக் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இது பப்ளிக் குட்ஸுங்கிறத நான் எக்ஸ்க்ளூடபிள்னு சொல்கிறோம். கன்சியூமர்ஸ் மற்றவங்களுடைய கன்சம்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது, மற்றவங்களும் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அதை நான் எக்ஸ்க்ளூடபிள்னு சொல்கிறோம். அதாவது இன்டிவிசிபிலிட்டிங்கிற கேரக்டர் பப்ளிக் குட்ஸுக்கு இருக்கும். இன்டிவிசிபிலிட்டின்னா அதை பிரிக்க முடியாது, அதை உடச்சி கொடுக்க முடியாது, எல்லாரும் அதை பயன்படுத்தலாம், எல்லாருக்கும் அது உரிமை இருக்குது, எல்லாரோட பயன்பாடும் மற்றவருடைய பயன்பாட்டுக்கு சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் அடிஷ்னல் ரிசோர்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது 0. இதுக்கு கன்சியூமருக்கு டைரெக்டாக அவர் மட்டுமே என்ன பே பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லோரும் பே பண்ணுறாங்க, எல்லோரும் அனுபவிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அனுபவிக்கப்படுது. அதுதான் நம்ம இங்கே அந்த பப்ளிக் குட்ஸோட கேரக்டராக பார்க்குறோம். இதில் என்ன எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அடிக்குவேட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்காது, எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்குது. பப்ளிக் குட்ஸுங்கிறதுல ஒருத்தருக்கு ஒரு பொது இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருக்காது, எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால, யாருக்கும் அதில் தனிப்பட்ட ஆதாயம் இல்லாததுனால யாருக்கும் அது மேலே ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நம்ம ஒரு பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோன்னா எல்லோரும் அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பிரிட்ஜில் இது என்னுடையதுன்னு யாரும் கூட்டி விட்டு அதை கரெக்டாக பெயிண்ட் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணின்னு பார்க்குறதில்ல. கவர்மெண்ட் பண்ணால் உண்டு, இல்லைன்னா அது உடஞ்சி போக வேண்டியதாக தான் இருக்குது. அதை தான் நம்ம பப்ளிக் குட்ஸோட ஒரு ஃப்ரீ ரைடு இதுன்னு பார்க்குறோம், டிஃபிகல்ட்டின்னு பார்க்குறோம். அப்போது இண்டிவிஜுவல்ஸ்
அதுக்கான டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துறதுனால அங்கே இதில் இந்த நிறுவனத்துக்கு ஒரு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிறது கிடைக்காததுனால அந்த நிறுவனம் அதில் வந்து ஒரு தனிப்பட்ட ஆதாயம் இல்லாததுனால ஒரு கவனம் எடுத்து அதை செய்யாது. அந்த ஒரு பொருளை பாதுகாத்துக்கிறதுக்கோ அல்ல அந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கோ எந்த பெரிய நிறுவனமும் பொறுப்பெடுத்துக்காமல் போயிடும். அதனால் அது வந்து லெஸ்ஸாக தான் ப்ரொடியூஸ் ஆகும், கம்மியாக தான் பயன்பாட்டுக்கு வரும். அதனால் இதை மார்க்கெட் ஃபெயிலியருக்கு கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது தான் பப்ளிக் குட்ஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஒரு காம்படேட்டிவ் மார்க்கெட்டில் நல்ல மார்க்கெட் இருக்கணும், என்விரான்மெண்ட் இருக்கணும்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். நமக்கு அந்த பையருக்கும் சரி அந்த செல்லருக்கும் சரி அந்த பொருளை பற்றின ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அப்போ அந்த அசம்ஷன் வந்து ரியல் மார்க்கெட்டில் அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஒய் அப்படின்னு பார்த்தா ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பொருளுடைய காம்ப்ளெக்சிட்டி, அதாவது பொருளுடைய ஒரு சிக்கல் தன்மை இருக்கிறதுனால அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடிவது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவில் ஒரு சர்ஜரி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அந்த சர்ஜரியை பற்றி எல்லாம் நல்லா தெரியும்னு தெரியாது. ஒருத்தருக்கும் அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வந்தால் போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த பொருளுடைய முழுமையான தன்மையை அவங்க தெரிஞ்சுக்க முடியாமல் போகலாம். அடுத்தது அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி, கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடியது சில இடத்துல சிக்கல்களும் இருக்கலாம். மூணாவது வேணும்னே டெலிபரேட்டாக அதில் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது நமக்கு சில ஆட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் ரொம்ப நமக்கு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளை வந்து அதை வாங்க தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். அப்போது அதெல்லாம் வந்து ஃபெயிலியர், மார்க்கெட் ஃபெயிலியருக்கு தான் ரிசல்ட் ஆகும். நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அந்த பொருளை வாங்க போகும்போது அது உண்மையான நம்பகத்தன்மையோடு இல்லை, ஆனால் அதிகமான ப்ரொடக்ஷனை தூண்டுது, கன்சம்ஷன் அதிகமாக டிமாண்ட் இருக்கிறதுனால. அப்போது இந்த மூணும் வந்து இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுற சுச்சுவேஷன் வருது. அப்போ அந்த ரியல் மார்க்கெட்டில் அந்த பொருள் வந்து ஒன்றா குறைவாக உற்பத்தி செய்யப்படுது, ஒன்றா அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. அதனால் மார்க்கெட் ஃபெயிலியர் ஏற்படலாம். இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனால் இது நடக்குது, அதனால் இந்த ஒரு மார்க்கெட் ஃபெயிலியர் வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த அசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அது என்ன அசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இன்ஃபர்மேஷனில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. யாருக்கும் பையருக்கும் செல்லருக்கும். பையருக்கு வந்து பொருளை பற்றி நல்லா தெரியுது, செல்லருக்கு அதை பற்றி குறைவாக தெரியுது, அல்லது செல்லருக்கு அதை பற்றி அதிகமாக தெரியுது, பையருக்கு அதை பற்றி கம்மியாக தான் தெரியுது. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஒரு பொருளை பற்றின அறிவு இல்லாதது தான் அசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், டெக்ஸ்டுவல் கூட எக்ஸாம்பிள்ஸ் தான். அந்த லேண்ட் ஓனருக்கு தான் அந்த லேண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியும். அதில் இருக்கக்கூடிய டெனண்ட்டுக்கு எப்படி அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் தெரியும். இது வந்து அசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாரோயர் ஒரு லோனுக்கு, ஒரு லெண்டருக்கு ஒரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குறாரு. அப்போ அந்த பாரோயருக்கு தான் அவருடைய கெப்பாசிட்டி ஆஃப் ரீபேமெண்ட் என்னான்னு தெரியுமே ஒழிய லெண்டர் ஓரளவுக்கு தான் தெரியும். வேறு அதிகப்படியமாக அவருடைய ஏதாவது தெரிஞ்சு இவரால் கொடுக்க முடியுமான்னு தெரிஞ்சு கொடுப்பாரு. பட் அந்த ரியல் பொசிஷன் ஆஃப் லெண்டருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் எய்தர் ஆஃப் த பையர் ஆர் த செல்லர், ஒன்றா விற்கிறவருக்கோ வாங்குறவருக்கோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவருக்கோ சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறவருக்கோ அதை பற்றின முழுசாக தெரிஞ்சிருக்கலாம், மற்றவருக்கு தெரிஞ்சிருக்காது. அது வந்து ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான மார்க்கெட் ஃபெயிலியருக்கு ரீசனாக கருதப்படுது. ஏன்னா இதில் வந்து முழுசாக தெரியாமல் அதுக்குள்ளே இறங்கி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போதோ அல்லது அந்த ப்ராடக்டை வாங்க முற்படும் போதோ அல்லது அந்த பொருளை விற்கப்படும் போதோ ஒரு சர்வீஸை கொடுக்க போகும்போதோ அதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் இதுவும் ஒரு மார்க்கெட் ஃபெயிலியர் ரீசன் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் அட்வர்ஸ் செலெக்ஷன். அட்வர்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு நெகோசியேஷனுக்கோ அல்லது ஒரு கான்ட்ராக்ட்குள்ளேயோ போகும்போது ஒருத்தருக்கு அதனுடைய முழுமையான கான்ட்ராக்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியுது, பட் அதே அளவு மற்றவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த மற்றவரோட அறியாமையை இவர் முழுமையாக பயன்படுத்திட்டு அவருக்கு ஒரு லாஸ் ஏற்படுத்துகிற மாதிரி செய்வார். அந்த மாதிரி போகும்போது அது அட்வர்ஸ்
ரியாக்ஷன் ஆகிடுதுன்னு சொல்கிறோம். அப்போ பீப்புள் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது இன்சூரன்ஸுக்கு போகிறாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த பாலிசி பர்சன், இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க எந்த பாலிசி கரெக்டாக எடுத்தால் இவங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குங்கிறது சொல்லணும். அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கக்கூடியவர் அவருடைய உண்மையான ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லணும். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியும் எதெல்லாம் கவர் ஆகும், எந்த அளவுக்கு கவர் ஆகும்னு சொல்லாமல் சும்மா அவருக்கு சாதகமாக இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, அல்லது இந்த இன்சூரன்ஸ் எடுக்கவரும் தனக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறத முழுமையாக சொல்லாமல் எடுத்தாலோ இந்த இடத்துல 2 பேருக்கும் வந்து ஒரு சிக்கலை தான் உண்டாக்கும். ப்ரீமியம் வந்து இவர் பே பண்ணுறது லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெவியாக இருக்கலாம், அல்லது இந்த ப்ரீமியம், இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அவருடைய டிசீஸை கவர் பண்ண முடியாமல் போகலாம். இந்த மாதிரி இருக்கிறது அசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷனால் வரக்கூடிய ப்ராப்ளமாக பார்க்குறோம் நம்ம. அப்போ எக்கனாமிக்ஸில் இது லெமன்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஜார்ஜ் அப்படிங்கிறவர் இதை கொண்டு வந்தார். செகண்ட் ஹேண்ட் கார்ஸில் இந்த இஷ்யூவை இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. இப்போ செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி கார்ஸாக இருக்கலாம், அல்லது புவர் குவாலிட்டி கார்ஸாகவும் இருக்கலாம். அப்போ அதை லெமன்னு சொல்கிறோம். அந்த ஓனர் ஆஃப் த காருக்கு தான் அதனுடைய குவாலிட்டி வந்து நல்லா தெரியும். அப்போது அதை விற்பனைக்கு வைக்கும்போது, கொடுக்கும்போது அவர் ஃபுல்லாக அதை பற்றி சொல்கிறாரா, சொல்லாமல் விடுறாராங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும், சொல்லாமல் விடக்கூடும். அப்போது அந்த ப்ராபபிலிட்டி, அந்த கார் வந்து ஒரு லெமன் மாதிரி தான். பையர் அதுக்குரிய ப்ரைஸை ஏதோ ஒன்று கொடுத்து வாங்குறாரு, ஆவரேஜ் குவான்டிட்டி இருக்குன்னு நினச்சி வாங்குறாரு. பட் அவர் வாங்குகிற அளவுக்கு அதில் குவாலிட்டி இல்லை அப்படின்னு எடுத்தால் அந்த யூஸ்டு காரோடைய ரிஸ்க்கு வந்து அவருடைய ரிஸ்க்காக தான் ஆகுது. மார்க்கெட்டோட ப்ரைஸை விட லெஸ்ஸாக கொடுக்கலாம், இல்லை ஹெவியாக கொடுத்துருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு அதை பற்றி முழுமையாக தெரியாமல் அந்த பொருளுடைய வாங்குதலுக்கோ விற்குதலுக்கோ போகும்போது என்ன ஆகுது, ஒரு மார்க்கெட்டில் அவர் ஏமாற்றப்படலாம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் மார்க்கெட் ஃபெயிலியருக்குன்னு பார்க்குறோம். அடுத்தது மாரல் ஹசார்டுன்னு சொல்கிறோம். மாரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இன்ஃபார்ம்டு பர்சன் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, அது ஒரு அதிகபட்சமான உரிமையை எடுத்து அவர் செய்யும்போது அந்த அன்இன்ஃபார்ம்டு பர்சன், இல்லை லெஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு பர்சன் ஏமாற்றப்படுறாரு. அப்படி ஏமாற்றப்படும்போது ஒரு பார்ட்டி அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து அந்த ரிஸ்கோட, அந்த புவர் பர்ஃபார்மன்ஸோட ரிஸ்க்கை அவர் பேர் பண்ண முடியாமல் போயிடுது. அதோட கான்சிக்வன்சஸ் வந்து இன்னொருத்தர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக போகுது. அப்போ அந்த ரிஸ்கி பிஹேவியருக்கு அவர் வந்து அந்த கான்சிக்வன்சஸுக்கு காரணமாக போகிறாரு. அப்போது அது மாரல் ஹசார்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வருது, லாஸ் நார்மலாக ஏற்படுறதை காட்டிலும் அதிகமாக ஏற்படுத்தும் போது அந்த ரிஸ்க்கை அவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம மாரல் ஹசார்டுன்னு சொல்கிறோம். அன்சர்டனிட்டி இருக்குது, ஒரு ஏஜெண்ட் வந்து அவருக்கு சரியானபடியான தகவல் கொடுக்காததுனால அது ஏற்படுதுன்னு சொல்கிறோம் நம்ம. இது வந்து 4th பாயிண்ட் இந்த மார்க்கெட் ஃபெயிலியர்.